ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு நீங்கள் நியாயம் செய்ய மாட்டீரோ? ஆண்டவரே, நான் மிகுந்த சோதனைக்குள்ளாய், மிகுந்த வேதனைகளுக்குள்ளாய், மிகுந்த போராட்டத்துக்குள்ள கடந்து போகிறேனே, இந்த சூழ்நிலைகளை மாற்ற எங்களுக்கு நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ ஆண்டவரே என்று சொல்லி கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் துணை நின்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எத்தனையோ கூட்டங்கள் எழும்பி விட்டார்கள். எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ காயமான சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லைப்பா, நான் நொறுங்கி போயிட்டேன், நான் உடஞ்சி போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிட்டேன் என்று சொல்லுகிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நான் துணை நின்று இந்த சூழ்நிலைகளாம் மாறும்படியாய் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு, நியாயத்தை தேடி நிற்கிற உங்களுக்கு, பலனில்லப்பா சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இந்த சூழ்நிலைகளாம் மாற்றக்கூடிய ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனாகிய என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காக நியாயம் செய்யுங்க என்று சொல்லி நிற்கிறீங்களோ, நீதி செய்யுங்க என்று சொல்லி நிற்கிறீங்களோ, சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நிற்கிறீர்களோ, ஆண்டவரே, நாங்கள் பலன் இல்லாதபடி இருக்கிறோம் என்று நிற்கிறீர்களோ, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நிற்கிறீங்களோ, கலங்காதீர்கள். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.